தேடல் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்கிற தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். உங்களோட இந்த ஆலயத்தின் வரலாறை பற்றியும் அன்னை மரியாதை பற்றியும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அருள் தேடல் டிவியை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல காணொளிகளை கண்டுகளிக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அன்பு உள்ளங்களே வணக்கம். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய ஒரு அற்புதமான திருத்தலம் என்று சொல்லப்படுகிற பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தில் தான் நாம் இருக்கிறோம். இப்பொழுது அந்த தெய்வத்தினுடைய திருப்பீட அற்புதமான அதிசய காட்சியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான ஒரு திருத்தலம் 1971 ஆண்டு ஒரு குடிசை ஆலயமாக முதலில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1972 ஆண்டு இது ஒரு ஆலயமாய் அற்புதமாய் கட்டி எழுப்பப்பட்டது. இந்த ஆலயத்தை அப்பொழுதைய பேராயர் அருளப்பா அவர்கள் இதை திறந்து வைக்கின்றார். 1972 ஆண்டு ஆகஸ்ட் 27 இதை அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் இதனுடைய மணிகோபுரத்தை அவர் திறந்து வைக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய மணிகோபுரத்தை திறந்து வைக்கும் போது அதனுடைய உச்சியிலே ஒரு அற்புதமான சிலுவை, ஒளி பொருந்திய சிலுவையானது பொருத்தப்படுகிறது. அந்த சிலுவை இதோ இந்த அற்புதமான எலிஸ் கடற்கரை என்று அழைக்கப்படுகிற இந்த கடற்கரைக்கு பல மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக சென்று வருவது வழக்கம். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த திருச்சிலுவையானது காட்சியளிப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினத்தில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் உருவாக முக்கியமான காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னை மரியாள் செய்த 3 அற்புதங்கள் தான். சிறுவனின் பால் குடத்திலிருந்து பால் பொங்கு செய்தது, முடமான மகனை நடக்க வைத்தது, போர்ச்சுகீசிய மாலுமிகள் கப்பல் கரை சேர உதவியா இருந்தது. இந்த 3 காரணங்களின் அடிப்படையில் தான் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலமானது உருவாக்கப்பட்டது. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் அருட்தந்தை பி.டி. அருளப்பா அவர்களுடைய கனவுல ஆரோக்கிய மாதா தோன்றி நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி திருத்தலத்தை போலவே எனக்கு இங்க ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில வங்கக்கடல் ஓரத்துல அமைந்திருக்கும் ஓடமா நகர் என்ற மீனவ கிராமத்துல அன்னை வேளாங்கண்ணிக்கென்று ஒரு ஆலயம் கற்ற பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு அருட்தந்தை பி.டி. அருளப்பா. இந்த இடமானது எலைட்ஸ் கடற்கரை என்றும் அழைக்கப்படுது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 29 திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 75 அடி உயரம் உள்ள கொடிமரத்துல 12 அடி நீளம் உள்ள அன்னை மரியாவின் உருவம் தாங்கிய கொடியானது ஏற்றப்பட்டு செப்டம்பர் 8 அதாவது அன்னையின் பிறந்த நாள் அன்று கொடியானது இறக்கப்பட்டு திருவிழா நிறைவடைகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆலயத்துக்கு நடந்து வந்து 10 நாள் திருப்பலியில் பங்கெடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி செல்வது இந்த ஆலயத்தின் சிறப்பு. இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு அற்புதமான இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏராளமான பக்தர்கள் அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறார். திருமண வரன் பெறுவதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, உடல் நோய்கள் தீர்வதற்காக என்று பல்வேறு தேவைகளுக்காக இந்த இடத்துல வருகிற போது ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய் எல்லாருக்கும் பேரருளை புரிந்து தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து பேசி நமக்காக அந்த அருட்கொடைகளை பெற்றுத் தருகிறார். இந்த அற்புத அதிசயங்களை ஒரு சில நபர்களிடம் நாம் பேசுவதின் வழியாக கண்டுகொள்ளலாம். இப்போ நம்ம கூட இந்த ஆலயத்தின் உபதேசியார் அருள்மணி அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் திருவிழாலாம் நடைபெறாத சூழ்நிலையில் மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நமது இப்போது நிற்கிற இடம் அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் நகர் திருத்தலம். மக்களுடைய மனநிலையும் சூழ்நிலை, இங்கே இருக்கிற சூழ்நிலையும் பார்க்க போனால்
இந்த பெருந்தொற்று கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அப்படியும் வர மக்களுக்கு இங்கே வந்து காவல்துறையோ சுகாதாரத்துறையோ மற்ற அரசு பணியாளர்களோ இங்கே மாதாவை பார்க்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க. அப்படி கொடுத்தாலும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறாங்க. இதனால் வந்து மக்களுடைய மனநிலை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ கோயில் உள்ளே கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கிற இந்த தருணத்தில் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருவிழா கிட்ட நெருங்கி வருது. இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து நடப்பயணமாக வருவாங்க, அவங்களுடைய வேண்டுதலுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த நடப்பயணத்தை வந்து முற்றிலுமாக தடை செய்கிறாங்க. மக்கள் அது ஒரு பெரிய ஒரு மனநிலையை பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்து நீங்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணணும், மாதாவை தரிசிக்கணுன்ட்டு தொலைக்காட்சியில் உங்களுக்கு ஒளிபரப்பட்டே இருக்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா முடிஞ்ச பிறகு இந்த கொரோனா வந்து சீக்கிரம் முடியணும்னு எல்லாருமே மாதாட்ட வேண்டிக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டி அன்னை மரியாள் கிட்ட தங்களுடைய வேண்டுதல்களை முன்னெடுத்து குழந்தை பாக்கியமும் பெற்று செல்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பூட்டு, அதுக்கப்புறம் வந்து தொட்டிலாம் தொங்க விடுறாங்க. பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் இதனால் நிறைவேற்றப்படுதா? கண்டிப்பாக நிறைவேற்றப்படுங்க. தொட்டில் கட்டுறவங்க நிறைய பேர் குழந்தையோடு தான், நல்ல ஒரு இதோடு தான், ஒரு வருஷத்துலேயே குழந்தையோடு வராங்க. பூட்டு போடுறவங்க வீடு வாங்கணும், வீடு கட்டணுன்றாங்க, அவங்க நல்லா வீடு கட்டி நல்லா இதோடு வராங்க. மாதா நிறைய பேருக்கு நிறைய புதுமை செய்கிறாங்க. இது போடுறதுனால தாலி கயிறு கட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுது. அதனால் மாதா நிறைய புதுமை செய்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த கொரோனாவில் நிறைய மக்கள் வந்து மாதாவை சந்திக்க வந்து அவங்களுக்கு அனுமதி இல்லாததுனால அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க? நிறைய வருத்தப்படுறாங்க. ஏன் இந்த கொரோனா இப்படி பண்ணுது, எதனால் மாதாக்கே இவ்வளோ பெரிய சோதனையா, அப்போ அப்படி இருந்தால் எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் நல்லா ஜெபிச்சு வேண்டுறாங்க. இந்த முடிவுக்கு ஒரு பிரச்சனை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு அழையும் கண்ணீருமா வேண்டுறாங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் காட்சி தந்த ஆரோக்கிய அன்னையினுடைய அற்புதமான ஒரு ஓவியமும் அந்த திருச்சுருவமும் இந்த இடத்துல காட்சிக்காக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அந்த அற்புதமான நாகை வேளாங்கண்ணி அற்புத தேவத்தாயினுடைய திருவுருவம் இந்த பெசன்ட் நகரிலே பார்க்கக்கூடிய அற்புதமான பாக்கியமாய் இது அமைந்திருக்கிறது. பால்குட சிறுவனுடைய பால் பொங்கி வருகின்ற அற்புதமான காட்சியும், தேவத்தாய் தன்னுடைய அன்பு குழந்தைக்கு அந்த சிறுவனிடத்திலிருந்து பாலை பெற்று தருவது போன்றும் அற்புதமான காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தை முதலில் அற்புதமாக துவங்கிய அருட்தந்தை அவர்களுடைய கல்லறையானது இந்த இடத்துல இருக்கிறது. நீங்க பார்க்கலாம் வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம், இந்த ஆலயத்தை முதலில் குடிசை ஆலயமாக கட்டி எழுப்பி, அது மட்டுமல்லாமல் இப்பகுதி வாழ் மக்களிடத்திலே மறைபரப்பு பணியை செய்த அருட்தந்தை பிடி அருளப்பா அவர்களுடைய கல்லறையைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய திருமண வரம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக அன்னை மரியாவுக்கு புடவைகளை காணிக்கையாக செலுத்தி வரன்களை பெற்று செல்வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க.